நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. சிஏஏ வந்தப்ப பெரிய அளவில் போராட்டங்கள் அங்கேயும் வெடித்தன. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி என்ன ஒரு கேவலமான காரியத்தை பண்ணாங்கன்னா, அங்கிருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டு, ஆனால் அங்கிருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னும் பொழுது அதுவே வந்து மக்களை பிரித்தாளக்கூடியதாகத்தான் பார்க்கப்பட்டது. ஸோ இன்றைக்கு கூட வந்து சுவேனேந்து அதிகாரி பிஜேபி மேற்கு வங்க பிஜேபி தலைவர் சொல்கிறாரு, இன்றைக்கி செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷனில் இந்துக்கள் அனைவரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள்ன்றாரு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன உதாரணங்கள், தனிப்பட்ட நாட்டு சின்ன இதெல்லாம் வந்து சில உதாரணங்கள் உங்கள் பார்வைக்கு வைப்பது. எப்பவுமே சொல்லுவாங்க, மேற்கு வங்கத்தில் இன்றைக்கி என்ன நடக்குதோ அது நாளைக்கு இந்தியாவில் நடக்கும். மக்கள் தொகை அடிப்படையிலும் அரசியல் ரீதியாகவும் வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா வில் திங்க் டுமாரோன்னுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாகவும் மேற்கு வங்கத்தை பாஜக கைப்பற்றுவது என்பது கடந்த 12 ஆண்டு கால மோடி ஆட்சியின் மாபெரும் சாதனை. ஓகே, வித்தின் கோட். முதல்ல இது ஹெவி போலிங்கே இல்லைன்னுவாங்க, அப்புறம் போன வருஷத்தை விட 20 லட்சம் தான் கூடன்னுவாங்க. 20 லட்சம் கூடனா 5 லட்சத்தில் கவர்மெண்ட் மாறி இருக்கியா? அது இப்போ எடுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, இல்லை இது வந்து நாங்கள் உடனே சாதனைகளுக்குள்ளே போயிடுவாங்க. புரட்டி பேசுகிற நாக்கில்லா நரம்பு தானே, எப்படி வேணால் பேசலாம். 5 நாளில் முகமூடி கிழிய போகுதுன்ற அறிவு கூட இல்லாமல் கேம்பெயினாகவே டிபேட்ஸை மாற்ற முடியும்னா வாழ்த்துக்கள் தான். முடிவு வரும்போது மக்களும் மூஞ்சில் காரி துப்ப போகிறோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்றைக்கா துப்புறோம், நேற்றா துப்புறோம், 5 வருஷமாக தான் துப்புறோம். நாங்கள் அதை பற்றி கவலையே இல்லைங்க, தொடச்சி போட்டு போயிட்டே இருப்போம். ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ரெட்ரோலோக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள். தமிழ்நாட்டு அரசியல் நிறைய வந்து பேசிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் மேற்கு வங்கத்திலையும் இன்றைக்கி வந்து தேர்தல் 29ஆம் தேதி 2ஆம் கட்ட தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த வேலையில் 1 மணி அளவுலேயே 61% வந்து அங்கே வந்து ஓட்டிங் வந்து போலாயிருக்கு. அப்படின்னும் போது மேற்கு வங்க அரசியல் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, 2ஆம் கட்ட தேர்தலையும் முடிக்க போகிறாங்க, இன்றைக்கே எல்லாருக்கும் எக்ஸிட் போல்ஸ் வந்துடும் அப்படின்னும் போது அங்கே கள நிலவரம் என்னவா இருக்குது, பிஜேபிக்கும் மம்தா அவர்களுக்கும் தான் அங்கே கடுமையான போட்டி இருக்குது அப்படின்னும் போது, திரிணாமுல் காங்கிரஸுக்கு தான் கடுமையான போட்டி இருக்குது அப்படின்னும் போது கள நிலவரம் என்னவா இருக்குது, எப்படி போயிட்டுருக்கு சார் அங்கே? சார், மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் தான் இந்திய அரசியலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகள். இன்னும் சொல்லப்போனால் இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளில் தமிழ்நாடு, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளா, புதுச்சேரி, இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள் தான். என்ன காரணம்? தமிழ்நாட்டை விட நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மேற்கு வங்க தேர்தல் முடிவுகள். தமிழ்நாட்டு முடிவுகள் எப்படி போனாலும் திமுக அல்லது அண்ணா திமுக இவங்க 2 பேர் தான் ஒருத்தர் வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். விஜய்க்கான வாய்ப்பு குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. ஸோ இவங்க 2 பேரில் யார் ஒருவர் வந்தாலும் நிச்சயமாக வந்து அது ஒன்றும் பாரதூரமான விளைவுகளை இந்திய அரசியலில் ஏற்படுத்தாது. ஓகே, ஒரு இந்திய குடிமகனாக பரந்துபட்ட பார்வையில் இந்த 5 மாநில தேர்தல்களை நாம் பார்க்கும் பொழுது, நாம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கூட நாம் ஒரு இந்தியனாக நாம் இந்த தேர்தலை பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் கவனத்துடன் பார்க்க வேண்டியது, கவலையுடன் பார்க்க வேண்டியது மேற்கு வங்க தேர்தல் முடிவுகளைத்தான். ஏனெனில் மேற்கு வங்கத்தில் எப்படியாவது கால் பதித்து விட வேண்டும் என்று பிஜேபி துடித்து கொண்டிருக்கிறது. அங்கு கடந்த 15 ஆண்டுகளில் 2011 மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றால் 3வது முறையாக முதலமைச்சராக 21 வெற்றி பெற்று இப்போ 4வது முறை ஆட்சிக்காக போராடி கொண்டிருக்கிறார். இந்த 15 ஆண்டுகளில் பிஜேபி அங்கே பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கிறார். முதல்ல 2011 அவங்க 4% 5% ஒற்றை இலக்கத்தில் இருந்தாங்க. ஓகே, 2016 10% கிராஸ் பண்ணாங்க. 2021 கிட்டத்தட்ட 38%, 38 to 39%. ஓகே, மொத்தம் இருக்கக்கூடிய 294 தொகுதிகளில் அவங்க 78 சீட்டு ஜெயிச்சாங்க. மிகப்பெரியது ஒரு சாதனை. அரசியல் அறிந்தவர்களுக்கு, வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படை விழுமியங்கள் அறிந்தவர்களுக்கு 2011 ஒற்றை இலக்கம், 2016 10%, 2021 38%, 294 வந்து 78 சீட்டுன்றது வந்து மிகப்பெரிய சாதனை. அப்படித்தான் நாம் அதை பார்க்க வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியாவில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய மாநிலம் வந்து மேற்கு வங்கம். இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த விஷயம், மேற்கு வங்கம் என்பது பங்களாதேஷ், வங்கதேசத்தோடு எல்லைப்புறத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம், தொப்புள் கொடி உறவு. அங்கும்
வங்க மொழி தான் பேசப்படுது, இங்கும் வங்க மொழி தான் பேசப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய தேசிய கீதத்தை இயற்றிய குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் தான் வங்கதேசத்தின் பங்களாதேஷின் தேசிய கீதத்தையும் இயற்றி இருக்கிறார். அதாவது அவர் இறந்துட்டார், பட் அவர் இறந்த பிறகு அவர் எழுதிய ஒரு பாடலைத்தான் அவர்கள் தங்களுடைய தேசிய கீதமாக வைத்திருக்கிறார். உலகத்திலே இப்படி ஏதாவது ஒரு நாடு இருக்குமான்னு தெரியல. 2 நாடுகளின் தேசிய கீதத்தை இயற்றியவர் ஒரே ஒரு கவி. கடந்த பல ஆண்டுகளாக 1971 பாகிஸ்தான் 2ஆக பிரிக்கப்பட்டு பங்களாதேஷ் என்ற நாடு உருவானதிலிருந்து அங்கிருந்து மேற்கு வங்கத்திற்குள் வந்தவர்கள் ஊடுருவியவர்கள்னு இவங்க சொல்கிறாங்க. குடியேறியவர்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க அப்படின்றாங்க. 1 கோடி பேர் அந்த காலத்தில் வந்தாங்க. இன்றைக்கு அவர்களுடைய மக்கள் தொகை பெருக்கம் எல்லாம் சேர்ந்து 2 கோடியை தாண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஷேக் ஹசீனா மேற்கு பங்களாதேஷில் பெரிய அளவில் அராஜகத்தை பண்ணி அங்கே புரட்சி ஏற்பட்டு தூக்கி அடிக்கப்பட்ட பிறகு 2024 ஆகஸ்ட்டில் இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். இன்னமும் இங்கே தான் இருக்கார். அங்கு அவருக்கு நீதிமன்றத்தில் மரண தண்டனையை விதிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே முதல்ல முகமது யூனிஸ் தலைமையில் ஒரு ஆட்சி இருந்தது, ஒரு பார்வையாளராக. அதன் பிறகு இப்போ தேர்தல் முடிஞ்சு அங்கே ஒரு அரசு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தான் கொஞ்சம் சுமூகமாக இருக்குது. கடந்த பல ஆண்டுகளாகவே அங்கே மேற்கு பங்களாதேஷில் 17 கோடி மக்கள் இருக்காங்க. அதில் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், குறிப்பாக இந்துக்களுக்கு எதிரான, சிறுபான்மையினருக்கு எதிரான கலவரங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த 2 ஆண்டுகளில் ஐஎஸ்ஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே பெரிய அளவில் ஊடுருவி இருக்குது. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, மேற்கு வங்கத்தில் ஒருவேளை பிஜேபி அரசு அமைமையானால் பங்களாதேஷில் அங்கே இருக்கக்கூடிய மத பழமைவாதிகள், இஸ்லாமிய பழமைவாதிகள் அவர்களுடைய கை ஓங்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நிச்சயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அரசு ஓரளவு இந்தியாவோட நட்பு ரீதியில் இருக்கக்கூடிய அரசு தான். அதனால் உடனே இது நடந்துரும்னு சொல்லிட முடியாது, நிச்சயமாக நடக்கும்னு சொல்ல முடியாது. பட் அதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்தியாவின் வெளியுறவு கொள்கையில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தேர்தல் முடிவுன்னா அது மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஜெயிப்பது. 2வது முஸ்லீம்ஸ் அங்கே மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலேயே 1/3 ஆஃப் த முஸ்லீம்ஸ் அது கேரளாலையும் இருக்குது. கேரளாவில் கிட்டத்தட்ட ஹிந்துக்கள் கொஞ்சம் அதிகம், 35% ஆடுமா. அதுக்கு அடுத்ததாக 1/3 கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும். ஆனால் எண்ணிக்கை அளவில் கேரள மக்கள் தொகை 3 கோடி, மேற்கு வங்கத்தோட மக்கள் தொகை ஐ திங்க் 10 கோடிக்கு மேலே என்னமோ போகுது கிட்டத்தட்ட ரஃப்லி இறந்த. ஸோ அதில் 1/3 போது எண்ணிக்கை அளவில் பெரிய அளவில் முஸ்லீம்களோட எண்ணிக்கை அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்லீம்கள் 1/3 இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்குமையானால் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சிஏஏ வந்தப்போ பெரிய அளவில் போராட்டங்கள் அங்கேயும் வெடித்தன. ஏன்னு கேட்டிங்கன்னா, பிஜேபி என்ன ஒரு கேவலமான காரியத்தை பண்ணாங்கன்னா, அங்கேருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கு குடியுரிமை உண்டு, ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை இல்லைன்னும் பொழுது அதுவே மக்களை பிரித்தாளக்கூடியதாகத்தான் பார்க்கப்பட்டது. ஸோ இன்றைக்கு கூட சுவேனேந்து அதிகாரி, பிஜேபி மேற்கு வங்க பிஜேபி தலைவர் சொல்கிறாரு, இன்றைக்கி செகண்ட் ஃபேஸ் எலெக்ஷனில் இந்துக்கள் அனைவரும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்கிறார்கள்ன்றாரு. இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள், தனிப்பட்ட நாட் சின்ன இதெல்லாம் சில உதாரணங்கள் உங்கள் பார்வைக்கு வைப்பது. பிஜேபி இந்த முறை மற்ற எந்த மாநிலத்திலையும், குறிப்பாக தமிழகம் பக்கம்லாம் அவங்களோட பார்வையே திரும்பலை. ஆனால் மேற்கு வங்கத்தில் டே 1லேருந்து மார்ச் 15 தேர்தல் அறிவிக்கை வந்ததுலேருந்து அந்த மாநில அரசியலையே புரட்டி போட, அதுவும் ஒரு காரணமாக தமிழ்நாடு பக்கம் அவங்க வராதுக்கு மேற்கு வங்கமும் ஒரு 100% அதுவும் ஒரு காரணம். ஏன்னா மொத்த கவனத்தையும் அவங்க அங்கே கொண்டு போயிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், டிஜிபி, ஏடிஜிபி, கமிஷனர் ஆஃப் கல்கட்டா போலீஸ், ஐஜி, டிஐஜி, கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600 அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நேற்றை கூட ஒரு 5 அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அது மாதிரி அவங்க அங்கே ருத்ரதாண்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது பாஜக. 60 நாட்களுக்கு மத்திய இராணுவ படைகள் அங்கே தங்கி இருக்கும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் என்று அமித்ஷா சொல்லுகிறார். அப்போ ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் வந்த பிறகும் நாங்கள் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் அங்கே நிறுத்துவோன்றது பொலிட்டிக்கல் வயலன்ஸ் வரும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம், கடந்த தேர்தல்களை விட இந்த முறை பொலிட்டிக்கல் வயலன்ஸ் கிட்டத்தட்ட அங்கே இல்லை. ஒரு உயிரிழப்பு கூட இல்லை. 2011 50 பேர் என்னமோ செத்தாங்க, 2016 நிறைய பேர் செத்தாங்க, 21 அதே மாதிரி. இந்த முறை அது இல்லை. அது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம், உயிரிழப்புகள் இல்லைன்னு. அதே மாதிரி வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது, வெடிகுண்டு தாக்குதல், அதெல்லாம் எதுவுமே கிட்டத்தட்ட இல்லாமல் தான் இருந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் 93%. இப்போ மதியம் 1 மணி வரல 61%, கிட்டத்தட்ட இதுவும் 90% தாண்டுன்றாங்க. எஸ்ஐஆரில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டது மேற்கு வங்கம். 1 கோடி மக்களுக்கு மேலே 12%க்கு மேலே. ஆமாம், 1 கோடி மக்கள், 1 கோடி பேர் எஸ்ஐஆர்லேருந்து நீக்கப்பட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் வேற பெரிய அளவில் போய் உச்சநீதிமன்றம் மற்ற மாநிலங்களிலிருந்து, இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து, 4-5 மாநிலங்களிலிருந்து 500க்கும் மேற்பட்ட ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லக்கூடிய மாவட்ட நீதிபதிகள், மேஜிஸ்ட்ரேட்ஸ் அங்கே அனுப்பி தான் எஸ்ஐஆர் பணிகளை மேற்பார்வையிட்டு கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு மேலே, ரஃப்லி ஐ திங்க் 92 lakhsன்றாங்க.
அவர்கள் வாக்குப்பதிவு இதுலேருந்து லிஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் வந்து போலி வாக்காளர்களும் இருக்கிறார்கள், உண்மையான வாக்காளர்களும் இருக்கிறார்கள். உண்மையான வாக்காளர்களும் ரொம்ப பேர் வந்து காலங்காலமாக ஓட்டு போட்டவங்க நீக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ எஸ்ஐஆரால் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம், அதாவது பேசப்பட்ட மாநிலம்னா அது மேற்கு வங்கம் தான். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம ஏன் வந்து இது இந்தியாவோட அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னா, கடந்த 12 ஆண்டுகளில் ஹார்ட்கோர் ஹிந்தி பெல்ட்னு சொல்லக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குஜராத், ஒடிசா எல்லாத்தையும் பிஜேபி கைப்சர் பண்ணிட்டாங்க. கிழக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமை பிடிச்சிட்டாங்க, வடகிழக்கு பிடிச்சிட்டாங்க. மேற்கு வங்கத்தை பிடிச்சாங்கன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, மேற்கு வங்கத்தில் இன்றைக்கி என்ன நடக்குதோ அது நாளைக்கு இந்தியாவில் நடக்கும். மக்கள் தொகை அடிப்படையிலும் அரசியல் ரீதியாகவும் வாட் பெங்கால் திங்ஸ் டுடே இந்தியா வில் திங்க் டுமாரோன்னுவாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அரசியல் ரீதியாகவும் மேற்கு வங்கத்தை பாஜக கைப்பற்றுவது என்பது கடந்த 12 ஆண்டு கால மோடி ஆட்சியின் மாபெரும் சாதனை. ஓகே, வித்தின் கோட் முக்கியமான நிகழ்வு என்று நான் பார்க்கலாம். மற்ற எந்த மாநிலத்தில் கைப்பற்றுவதுக்கும் மேற்கு வங்கத்தை கைப்பற்றுவதுக்குமான அடிப்படையான வித்தியாசம் மேற்கு வங்கத்தோட மக்கள் தொகை, அது ஏற்படுத்தக்கூடிய எதிர்வினை. ரெண்டாவது, மேற்கு வங்கத்திலேருந்து 42 லோக்சபா சீட் இருக்குது. மேற்கு வங்கம் வந்து பங்களாதேஷோட பார்டரில் இருக்குது. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது வந்து கிழக்கிந்தியா பூரா வந்து அவங்க கண்ட்ரோலில் வந்துடுது உங்களுக்கு. அப்போ 80% ஆஃப் த கண்ட்ரி வந்து பிஜேபி ரூலுக்கு போயிடுது. ஸோ இன்னொன்று, உளவியல் ரீதியாக பெங்காலை வந்து அவங்க எடுக்கிறதுன்றது வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு அரசியல் வலிமையை வந்து பிஜேபிக்கு கொடுக்கும். இன்னொன்று, மற்ற மாநிலங்கள் ஆட்சிக்கு வரத்துக்கும் பெங்காலில் வரத்துக்குமான வித்தியாசம், ஒன்ஸ் பெங்காலில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவங்களை அதிகாரத்திலேருந்து அகற்றுவதற்கு 3 தேர்தல்கள், 4 தேர்தல்கள், 7 தேர்தல் கூட ஆகலாம். இது ஒரு சிபிஎம் 5 இயர்ஸ் மாறுறதுன்றதுங்க சாதாரணமாக இல்லை. சிபிஎம் இடதுசாரிகள் 77லேருந்து 2010 34 வருஷம் பவரில் இருந்தாங்க. மம்தா பானர்ஜி 3 டேர்ம் இருந்துட்டாங்க சாதாரணமாக. இப்போ 4வது டேர்ம் வந்ததுன்னா அது ஒரு சாதனை. ஸோ பெங்காலில் பிஜேபி ஒரு வேளை வந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்களை இறக்குறதுன்றது வந்து மினிமம் 3 எலெக்ஷன் 4 எலெக்ஷன் ஆகுன்றாங்க. இப்போ டைட் ஃபைட்டாக தான் அங்கே ரொம்ப டைட் ஃபைட். ஓகே, இந்த எஸ்ஐஆரால் வந்து இவ்வளோ ஹெவி போலிங் நடந்திருக்குன்றாங்க. ஓகே, ஆனால் அந்த 15 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி முதன்முறையாக இன்னைக்கு அங்கே தலைவிரிச்சாங்க. ஏன்னா அங்கே ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் அந்த மாணவி அதுதான் அதுதான் சொல்றேன். அதாவது வந்து எஸ்ஐஆரால் மோடி அரசின் மீது இருக்கக்கூடிய கோபம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆன்டி இன்கம்பன்சி, மிக கடுமையான ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. ஒரு அயற்சி இருக்கா அந்த மக்களுக்கு? இருக்கு வேலையில்லா திண்டாட்டம் தலைவரிச்சாடுது. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஊரில் தமிழகத்தில் வந்து 1 கோடி புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. சென்னை மாநகரத்திலேயே பல லட்சம் பேர் இருப்பாங்க. இங்கேயே இருக்காங்க, இந்த அலுவலகத்திலே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இன்றைக்கி புலம்பெயர் தொழிலாளர்களை பார்க்குறோம். சிறிய தொழிற்சாலைகள், முடித்திருத்தகங்கள், உணவகங்கள், கட்டுமானத்துறை, வயல்வெளிகள் வரைக்கும் வந்தாச்சு, மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே. இதில் பார்த்தீங்கன்னா 3-4 மாநிலங்கள்லேருந்து தான் இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் வருகிறார்கள். ஒன்று மேற்கு வங்கம், பீகார், இன்னொன்று வந்து ஒடிசா, இன்னொன்று வந்து ஜார்க்கண்ட். இந்த 4 ஸ்டேட் தான் பை அண்ட் லார்ஜ். நாடு விடுதலை அடைஞ்சு 78 வருஷம் ஆன பிறகும், இடதுசாரிகள் 34 வருஷம் ஆண்ட பிறகும், அதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆண்ட பிறகும், இப்போ மம்தா 15 ஆண்டுகள் ஆன பிறகும் ஏன் வந்து மேற்கு வங்கத்திலேருந்து சாரையாக தொழிலாளிகள் வெளி மாநிலங்களுக்கு போகிறார்கள்? எந்த வளர்ச்சியும் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரிச்சாடு, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்கள் பாதுகாப்பு பெரிய கேள்விப்படுறீங்க. மேற்கு வங்கத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாடு சொர்க்கபூமி உங்களுக்கு. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி வந்து 15 வருஷம்லாம் ஒரு கவர்மெண்ட் இருந்ததுன்னா மக்கள் தூக்கி எறிவார்கள். ஸோ ஆன்டி இன்கம்பன்சி ஒரு பெரிய அளவில் இருக்குது. எஸ்ஐஆரால் ஓட்டு போனதால தான் ஹெவி போலிங்கிறது தவறான எண்ணம். 90%லாம் மேலே போச்சுன்னா அங்கே காங்கிரஸும் இருக்கா? காங்கிரஸும் இடதுசாரிகளும் கிட்டத்தட்ட அங்கே வந்து சைபர் ஆகிட்டாங்க. போன பாரு அசம்பிளியில் 0, லெஃப்ட் 0, காங்கிரஸும் 0, 2 பேர் 0. ஐ திங்க் சிபிஎம் 1 நினைக்கிறேன், இல்லை காங்கிரஸ் 0. இந்த எலெக்ஷன்ல இவங்க 2 பேருமே லிஸ்ட்லேயே கிடையாது, எஃபெக்டிவாகவே இல்லையா? ஒன்றுமே கிடையாது. சைபருக்கும் 294 ஒரு சீட்டு ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு சைபர்னா அங்கே என்ன இருக்கு? 34 வருஷம் ஆண்ட கட்சிக்கு ஒரு சீட்டு தான் வாங்க முடியுதுன்னா மக்கள் தூக்கி எறிஞ்சிருக்காங்க. காங்கிரஸ் சைபர் போட்டி வந்து டிஎம்சிக்கும் பிஜேபிக்கு தான். பழைய சிபிஎம் லெஃப்டோட ஆட்கள், அவங்க வாரிசுகள் எல்லாம் டிஎம்சிக்கு போயிட்டாங்க, இல்லை பிஜேபிக்கு போயிட்டாங்க. பிஜேபிக்கு போயிருக்கு. காங்கிரஸும் மொத்தமாக வாஷ் அவுட் ஆகி பிஜேபிக்கு போயிடுச்சு, மொத்தமாக பிஜேபி போச்சு. ஸோ இவங்க 2 பேருக்கும் அங்கே எந்த ஸ்பேஸுமே இல்லை. இன்னொரு பக்கம் அங்கே பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுது. பொதுவாக இந்த தேர்தல் பரப்புரையில் நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும்போது, மேற்கு வங்கத்தில் அங்கே ஒரு பரப்புரை, மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து பாஜக உள்ளே வந்துச்சுன்னா
இங்கே இருக்கக்கூடிய இறைச்சி கடைகள், மீன் கடைகள் எல்லாமே வந்து இருக்காது. இங்கே நீங்கள்லாம் வந்து உங்களுடைய வீட்டுடைய கிச்சன் வரைக்கும் வந்துருவாங்க. நீங்கள் என்ன சாப்பிடணுன்றதை அவங்க முடிவு பண்ணிடுவாங்கன்ற அளவுக்கு வந்து போயிருக்கு. அது ஓரளவு உண்மையும் கூட. இல்லை, இப்போ அவங்க பிஜேபி மீனெல்லாம் தூக்கிட்டு இந்த எலெக்ஷனில் இதுக்கு அது ஓட்டுக்காக அவன் பண்ண வேலை. நாங்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம். மீனை தான் எங்கே போனாலும் மீன் சாப்பிட்றது, மீன் எடுத்துட்டு சாப்பிட்றது. ஏன் மாட்டு இறைச்சியை பண்ண சொல்லுங்களேன். ஆனால் மாட்டு இறைச்சி விஷயத்தில் கோவாவில் போய் பிஜேபி வந்து மாட்டு இறைச்சிக்கு எதிராக பேசினது கிடையாது, ஓட்டு விடாது. கோவாவில் பிஜேபி கவர்மெண்ட், கிறிஸ்டியன் பாப்புலேஷன் அதிகம் இருக்க கோவாவில் பிஜேபி கவர்மெண்ட் அங்கே மாட்டு இறைச்சிக்கு எதிராக அவங்க பேசலை. கேரளாவில் மாட்டு இறைச்சிக்கு எதிராக பேசலை. பெங்காலில் 2 கட்டானா இருக்காங்க. ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அங்கே பிரச்சனை பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. மம்தா பானர்ஜி அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இட்ஸ் ஃபைட் ஃபார் ஆல், ஃபைட் டு த ஃபினிஷ். இது வந்து ஃபைட் டு த ஃபினிஷ். இதில் வந்து உங்களுக்கு வந்து 15 வருஷம் அதிகாரத்தில் இருக்கும்போது ஒரு அழற்சி இருக்கும். பிஜேபி 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 பிஜேபின்னு சொல்லிட்டு இந்த 15 வருஷம் அட்டுழியம், லாண்ட் ஆர்டர் கொலாப்ஸு, கரப்ஷன்னா மேக்ஸிமம் கரப்ஷன். இல்லை, இஸ்லாமியர்களோட ஓட்டை அவங்களை காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? மம்தா பானர்ஜி இஸ்லாமியர்கள் ஓட்டை வந்து ஓவாசியை வச்சு உடைக்கிறாங்க. இந்த முறை வந்து அது இஸ்லாமியர்கள் ஓட்டு உடையுமான்னு தெரியல. ஏன்னா பிஜேபி அழகாக இந்துஸ் ஒரு பக்கம், முஸ்லீம்ஸ் ஒரு பக்கம்னு போலரைஸ் பண்ணிட்டான், பெரிய அளவில் போலரைஸ் பண்ணிட்டான். நீங்கள் இந்த பிஜேபி பூச்சாண்டியை காமிச்சு எந்த ஒரு கட்சியும் ரொம்ப நாள் வண்டியை ஓட்ட முடியாது. அதிகாரத்தில் இருக்கும்போது, அதிகாரத்தில் இல்லைன்னா நீ ஓட்டலாம். அதிகாரத்தில் இருக்கும்போது பிஜேபி 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 நீங்கள் ஓட்ட முடியாது. ஏன்னா பிஜேபிக்கு ஈக்குவலாக உங்களோட ஆன்டி இன்கம்பன்சி வந்து நின்றுடும். அந்த ரிஸ்க் இருக்குது. அது தமிழ்நாட்டில் திமுகவுக்கும் பொருந்தும், மம்தா பானர்ஜிக்கும் 3. இவங்களாவது ஃபஸ்ட்டு டேர்ம் போகிறாங்க, 5 வருஷம் போகிறது. அங்கே 15 வருஷம் ஆண்டுட்டு நீ போகிறேன். அந்த மருத்துவக் கல்லூரி மாணவியோட படுகொலை, அதன் பிறகு நடந்த சம்பவங்கள், அங்கே வந்து சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது, லிட்ரலி சந்திச்சிருக்குது. ஸோ அங்கே இந்த முறை வந்து 90%லாம் போச்சுன்னா இருக்கிற கவர்மெண்ட்டு தொடரணும்னு போட மாட்டான். இது இது எக்காலத்துக்குமான உண்மை. 90%, 93%. இந்த கண்டிப்பாக இன்றைக்கும் 90% வந்துடும். 1-2 கூட இருந்தாலும் அது 93, 1-2 கூட இருந்தாலும் 90% கன்ஃபார்ம். உங்களுக்கு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். ஈவன் 85+ வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எஸ்ஐஆர்னு சொல்லி இவங்கள ஏமாற்றிக்கலாம். 5 நாளில் உண்மை தெரிய போதும். இஸ் எனி ஹெவி போலிங் கார்த்தி டேஞ்சர் இஸ் அ பேட் நியூஸ் ஃபார் ரூலர்ஸ். ஹெவி போலிங் 80% கிராஸ் பண்ணதுனால அது ஆட்சியாளர்களுக்கான எச்சரிக்கை மணி. 5 நாளில் தெரிய போது. 90%லாம் சான்ஸே கிடையாது. அதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய மமதா ஆட்சியை தக்க வைப்பது என்பது கடினம். ஒன்று இழுபறி அல்லது ஒரு ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவார்ங்கிறாங்க. அப்படிதான் தகவல் வருது. மேபி மக்கள் முடிவு வரும்போது நாம் ஒருவேளை தவறு என்று கூட நிரூபிக்கப்படலாம். பட் ஹெவி போலிங் இஸ் பேட் நியூஸ் ஃபார் எனி ரூலிங் பார்ட்டி. அண்ட் வாட் இஸ் ஹெவி போலிங்? எனிதிங் கிராசிங் 80% இஸ் ஹெவி போலிங். அங்கே 90%க்கு மேலே போகும். 15 வருஷம் ஆண்டுட்டு போகும்போது சிக்கல் கண்டிப்பாக இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி தான் அங்கேயும் எஸ்ஐஆர்னால தான். அது எஸ்ஐஆர் ஒரு காரணம் தான், நம்மளை நாமளே திருப்திப்படுத்திக்கிறதுக்கு. நம்மளை நாமளே திருப்திப்படுத்திக்கலாம். முதல்ல இது ஹெவி போலிங்கே இல்லைன்னுவாங்க. அப்புறம் போன வருஷத்தை விட 20 லட்சம் தான் கூடன்னுவாங்க. 20 லட்சம் கூடனா 5 லட்சத்தில் கவர்மெண்ட் மாறி இருக்கியா? அது இப்போ எடுக்க மாட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? இல்லை இது வந்து நாங்கள் உடனே சாதனைகளுக்குள்ளே போயிடுவாங்க. புரட்டி பேசுகிற நாக்கில்லாம் நரம்பு தானே, எப்படி வேணால் பேசலாம். 5 நாளில் முகமூடி கிழிய போகுதுன்ற அறிவு கூட இல்லாமல் கேம்பெயினாகவே டிபேட்ஸை மாற்ற முடியும்னா வாழ்த்துக்கள் தான். முடிவு வரும்போது மக்களும் மூஞ்சில் காரி துப்ப போகிறோம். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இன்றைக்கா துப்புறோம், நேற்றா துப்புறோம், 5 வருஷமாக தான் துப்புறோம். நாங்கள் அதை பற்றி கவலையே இல்லைங்க, தொடச்சி போட்டு போயிட்டே இருப்போம். கண்டிப்பாக சார். அடுத்தடுத்த நிகழ்வுகளை தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு